ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டீட்டெயிலாக டீ கேக் ரெசிபி பார்க்கலாம். 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 எக் எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்கு செப்ரேட்டாக யோக் தனியாக ஒயிட்ஸ் தனியாக கூட வச்சு பீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யோக்கோடு சேர்த்து கூட நீங்கள் பீட் பண்ணலாம். நம்ம ஒயிட்டு தனியாக பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்காக வரும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ எல்லோ பண்ணும்போது அந்தளவுக்கு வராது. அதனால் ஒயிட் மட்டும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இப்போ 140 கிராம்ஸ் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் யோக் ஆட் பண்ணிக்கலாம். பிரித்தி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ பேக் பண்ணும்போது அவர் கொஞ்சம் என் கூட நின்று எப்போவுமே பண்ணுவார். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணோன்னாரு. ஆனால் எலக்ட்ரிக் பீட்ரு கொடுக்க முடியாது. அவன் சரியாக பிடிக்கலன்னா அது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் யோக் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டுமே பீட் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரு பட்டர் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பீட் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ பீட் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நம்ம இப்போ இது எல்லாம் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மைதா 140 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சீவ் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. ரொம்ப கலக்க வேணாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக் பேட்டராக இருக்கா, இந்த டைமில் 75 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் ஆட் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு செமி திக் பேட்டராக நம்மளுக்கு வந்துடுச்சு. இது நம்ம இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 8 இன்ச்சு பேனில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா 1/2 kgக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ பண்ணுறதுனால நான் 5 இன்ச் பேன் எடுத்துருக்கேன். எனக்கு கேக்கும் நல்லா திக்காக வந்தது. ஸோ கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாரை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம டின்னில் மாற்றிட்டு ஓடிஜியில் வச்சு எடுத்துடலாம். ஸோ எல்லா பேட்டரும் நல்லா கரெக்டாக எடுத்து போர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கியூவரை வச்சு நம்ம நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓடிஜியில் 20 மினிட்ஸ்க்கு டபுள் ராடும் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 40% குக் ஆகிடுச்சு. மேலே நல்லா உங்களுக்கு தெரியுதா? இப்போ குக் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கிராக் வந்துடுச்சு இந்த வாட்டி பேக் பண்ணும்போது. அதான் சொன்னல, சின்ன பேனில் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் பெரிய பேனில் வச்சுருந்துருக்கலாம். ஸோ எனக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு. எப்படி செக் பண்ணணுன்னா, ஸ்கியூவர் வச்சு நம்ம உள்ளே குத்தி பார்க்கணும். ஸோ ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுருங்க. இப்போ சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கவுத்தி போட்டிங்கன்னா அது சூப்பராக வரும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பீஸ் போட்டுட்டு இது காட்டுறேன்.
நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா டெண்டராக இருந்தது. சாப்பிடவும் நல்லா இருந்தது கேக்கு. ஸோ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணால் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ஸோ கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இது மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நிறையா அப்லோட் பண்ணுறேன். லைக் பிஸ்கெட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸோடு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடு இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.